ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 24/8/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மேக்னம் 4Dக்கும் சரி, கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்னம் 4Dக்கான கெஸ்ஸிங் நண்பா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மேக்னம் 4Dனாலே அது ஒரு மலேசியன் லாட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்னம் 4Dக்கு தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த புதன்கிழமை ரிசல்ட்டில் நம்மளுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போது எடுக்கிற ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கிறதுனால இந்த ட்ராவலில் மேக்னம் 4Dக்கு நம்மளால் நம்பர் ஓரளவுக்கு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக எடுத்த கிராண்ட் ட்ராகனுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கிராண்ட் ட்ராகனில் ஒற்றைப்படை நம்பரில் கிடச்சிருந்துச்சி. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ சேம் ஃபார்மேட் தான் நம்ம இந்த ட்ராவலையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம எடுப்போம். ஏன்னா ஷார்ட்டர் கன்சலேஷனில் கை வைக்கிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை வச்சு தான் கெஸ் பண்ணுவோம். அப்படி கெஸ் பண்ணும்போது இந்த ட்ராவலில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற குழு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேர்ட் ப்ரைஸ் நண்பா. தேர்ட் ப்ரைஸில் இருக்கிறது நம்மளுக்கான ஒற்றைப்படை. இந்த 4 நம்பர்ஸுமே நம்மளுக்கு ஒற்றைப்படையிலேருந்து கிடச்சிருக்கு. அதனால் இதை நம்ம பெய்ட்ஸாக பிரித்து நம்ம வந்து ரெட்டைப்படையில் கொண்டு வந்தால் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. மற்றபடி செகண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5178 இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து 9830 இருக்குது. ஸோ இதுகளை விட்டுலாம் நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸை எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ப்ரைஸை வந்து நம்ம பிரிக்கணும். ஸோ பிரிக்கும்போது நம்மளுக்கு 5713, இதை வந்து 571, 573, 513, 713, 571, 573, 513, அப்புறம் 713. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 செட்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது 4 பெய்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் உள்ளதான் நம்மளுடைய 4D. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4 பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இந்த 4 பெய்ட்ஸை நம்ம எப்படி 4Dயாக உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம கீழே எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு பெயர் நம்மளுக்கு 571, அதை எடுத்துக்கலாம். 571 ஈக்குவல் டு 5710, 5712, 5714, 5716, 5718. ஸோ 0 2 4 6 8. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 571 வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் டோட்டலாக நம்மளுக்கு 2 4 5 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த பேஜ் 573. அடுத்து 573, 5730, 5732, 5734, 5736, 5738. ஸோ இது நம்மளுடைய 573லேருந்து கிடச்சிருக்க பெயர். அதுக்கடுத்து நம்மளுக்கு 513, 513, 5130, 5132, 5134, 5136, 5138. இப்போ 3 பெயர்ஸ் முடிஞ்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பெயர் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். 713, 7130, 7132, 7134, 7136, 7138. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 20 நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. டோட்டலாக நம்மளுக்கு 20 செட். ஸோ கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 20 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்மளுக்கு இந்த ட்ராவலில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. 2லேருந்து 3 செட்டு இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இது அதிகப்படியாக நம்பராக இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படி தோணுச்சுன்னா நம்ம சேனல் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக 4Dக்கும் சரி, கேரளா லாட்ரியோட சீபோர்டுக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் இதுதான் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரிசல்ட்டை நம்மளுடைய பழைய ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அதாவது இதில் உள்ள ரிசல்ட் நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் உள்ள நம்பர்ஸ் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 9830. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள 9830ல் இது கிடையாது. 5178 5178 செகண்ட் ப்ரைஸில் வந்திருக்கு நண்பா. செகண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு வின் ஆகிருக்கு நம்மளுடைய இந்த ஃபார்மெட். அதாவது இந்த 5177ங்கிற அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே நம்பருக்கு வந்திருக்கு. அதாவது 5178 இதாக இருக்குது பாருங்கள். இது செகண்டில் வந்திருக்கு. அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது. அப்போது நம்மளுக்கு இந்த 5178 ஹிட் ஆகிருக்கு. இதை நம்ம லோ சான்ஸில் வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். 1300 இது இல்லை. 27 இது இல்லை. 6755 இல்லை. 7284 இல்லை. 2622 இல்லை. 1419 கிடையாது. 6414 கிடையாது. 543 கிடையாது. 9102 கிடையாது. 0860 இதுவும் கிடையாது. 8595 கிடையாது. 705 இல்லை கிடையாது. 4120 கிடையாது. 7435 நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே இருக்குது நண்பா. இது நம்மளுடைய வின்னிங் நம்பர் தான். 7435 இந்த இருக்குது. 7435 இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து சார்ட்டரில் கிடச்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு லோ சான்ஸ். 2140 இல்லை. 794 இது கிடையாது. 85 இது கிடையாது. 2472 கிடையாது. 90 இது கிடையாது. இது கிடையாது. இப்போ நம்ம ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 செட், அதாவது 20லேருந்து 10 நம்பர் நம்மளுக்கு லோ சான்ஸ் ஆயிடுச்சு நண்பா. அப்போ மிச்சம் இருக்கிற 10 செட் தான் நம்மளுக்கான பெஸ்ட் செட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 செட்டையும் நம்ம லோ செட் கொடுத்துட்டோம். இந்த 2லேயுமே நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த நம்பர்ஸில் மட்டும் கவனம் செலுத்தினா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த 10 செட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 லோ சான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து இந்த ட்ராவுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 24/8/2024 மெகனம் 4Dக்கான கெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.